உங்க மேல குற்றம் சொல்றவங்க நிறைய நேரத்தில் எப்படி சொல்லுவாங்க, நீங்க அழிஞ்சு போகணுன்றதுக்காக சொல்றாங்க, உங்களை கெடுக்கணுங்கிறதுக்காக சொல்றாங்க இந்த உலகத்துல. ஆனா கர்த்தர் என்ன கெடுக்கணும்னு அப்படி சொல்றதே கிடையாது. என்ன நல்லாக்கணுங்கிறதுக்காக தான் என் பாவம் இருக்குதுன்றதை வெளிப்படுத்தினார். பாவத்தை உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் சும்மா என் மேல புகார் சொல்றது வந்து பிசாசானவன். நீ லாய்க்கு இல்ல, நீ தகுதி இல்ல, நீ மோசம் அப்படின்னு சொல்லி ஆளை கெடுக்கிற வேலை பிசாசுடைய வேலை. அதே ஆவியானவர் வந்து சொல்றாரு, உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு, இது தவறு அது தவறுன்றார். எதுக்காக? என்னை சிறப்பானவனாக மாற்றுவதற்காக. எனக்குள்ள இருக்கிற குறைகளை சுட்டி காண்பிக்கும் போது என்னால ஏன் இணங்க முடியுது, அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்க முடியுது. சரி ஆண்டவரே நான் மாறிக்கிறேன், என்ன மாற்று, எனக்கு உதவி செய்யும் சொல்லி என்ன அவரிடத்தில் அர்ப்பணிக்க முடியுது. அவருடைய அதிகாரத்தின் கீழ்ப்பட்டவனாக நான் எப்படி வாழ முடியுது? ஏன்னா இவரை நம்பி என் வாழ்க்கையை கையில கொடுக்கலாம். இவரை நம்பி என்ன அவர் கையில கொடுத்தா என்ன நசிக்கிற மாட்டாரு, என்ன பொசிக்கிற மாட்டாரு, என்ன பாழாக்கிட மாட்டாரு. என்ன அவர் கையில கொடுத்தா அவர் என்னை எடுத்து அற்புதமானவனாக ஆசீர்வாதமாக மாற்றுவார். அதனாலதான் அவருக்கு கீழ்ப்படிவதிலே எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஏன்னா எனக்காக ஜீவனையே கொடுத்தவர். என்றும் விசாரிப்பவர் இயேசு, என்றென்றும் காப்பவர் இயேசு, எல்லா காலங்களிலும்